வணக்கம். தமிழ் சினிமாவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு மிக சமீப காலமாக தமிழ் சினிமாவுக்கு பல இழப்புகள். மயில்சாமி, விவேக், மனோபாலா, மனோரமா அவர்கள், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். என்னங்க லெஜெண்ட்லாம் வயது காரணம் அப்படின்னு ஒரு சில பேர் சொன்னாலும் இவங்களுக்கெல்லாம் பெரிய வயசுலாம் ஒன்றும் இல்லையேப்பா அப்படின்ற ஒரு கேள்வி. இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இறந்து 17 நாள் ஆகிறது. இயக்குனர் திலகம் கே பாக்கியராஜ் அவர்கள் 74 வயசு, 73, 74 வயசு, பெரிய வயசு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் மீறி எப்படி இறந்துட்டாரு அப்படின்னும் பொழுது காலைல ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவருக்கு கடந்த சில நாட்களாக மருத்துவமனையில் இருந்தார். அப்புறம் மருத்துவமனைக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்திருந்தார். அவருக்கு சில நாட்களாகவே உடல் நலத்தில் ஃபீவர் இருந்தது. இப்படிலாம் தகவல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. சுகாசினி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அவங்க தான் தெளிவாக சொல்லிட்டாங்க. நேற்று கோவாவில் குஷ்மு சுந்தர்சியோடைய மகள் திருமணம் பயங்கர கோலாகலமாக நடந்திருக்குது. தென்னிந்தியாவில், இந்தியாவிலிருந்து பல முக்கிய நட்சத்திரங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் கோட் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு டவல் அப்படின்னு. ஜாக்கி ஷராப்லேருந்து எல்லாரும் அதை கட்டிக்கிட்டு பலகரமான அதில் பாக்கியராஜ் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா சுகாசினி, குஷ்பு, பூர்ணிமா பாக்கியராஜ் இவங்கெல்லாம் இந்த 80களில் திரை நட்சத்திரமாக இருந்த இவங்கெல்லாம் ஒவ்வொரு வருஷமும் சிரஞ்சீவி தலைமையில் இந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. அதில் ஃப்ரெண்டு அவங்க. அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். அவங்களுடைய விருப்பம். அப்போ அதான் சுகாசினி சொல்லியிருக்காங்க. நேற்று அந்த திருமண விழாவில் கலந்துக்கிட்டாருன்னு. அதுதான் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு நல்லா இருந்த மனுஷன் நேற்று கோவாவுக்கு கலந்துக்கிட்டாரு. எல்லாரும் கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு நேற்றே வந்துட்டாரு சென்னைக்கு. இன்னைக்கு காலையில் நடைபயிற்சி வாக்கிங் போயிருக்காரு. வாக்கிங் பண்ணோடனே அப்படியே கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அவரை தனியார் மருத்துவமனைக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் பார்த்தோன்னே இல்லைங்க அப்படின்னு சொன்ன தகவல் பெரிய அதிர்ச்சியாக. உங்களுக்கு உடம்பு நல்லாமல் கிடந்தாரு, சிக்கா கிடந்தாரு, படுத்த படுக்கையாக கிடந்தாருன்னு ரைட். நல்ல ஆக்டிவாக இருந்த ஒருத்தர் சமீபத்தில் தான் அவருக்கான 50வது ஆண்டு விழாவை கொண்டாடினாங்க. பலர் பாராட்டியிருந்தாங்க. மூத்த இயக்குனர் எஸ்பி முத்துராமன்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இளையராஜாலாம் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் புகழ மாட்டார். புகழ்த்து மீன் அவர் பாட்டுனா அவர் யாரையும் இகழ மாட்டார், யாரையும் புகழ மாட்டார். அவர் பாட்டு இப்போ அவர் ஒரு தத்துவ நிலைக்கே போயிட்டார். அவரே சொல்லியிருந்தார். பாக்கியராஜோட திறமையெல்லாம் நான் ஆரம்பத்தில் கண்டுக்கலன்னா ஒரு கதை சொல்ல அனுப்புனாரு பாரதிராஜா. எனக்கு பெரிய எரிச்சலாக இருந்தது. ஏன்னா பாரதிராஜா கதை சொல்ல வராமல் யாரோ ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தன் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. எவனும் கண்டவெல்லாம் எனக்கு கதை சொல்ல வேண்டியதா, இப்படியே சொல்றாரு அந்த வார்த்தையை, கதை சொல்ல வேண்டியதா இருக்குதுன்னு நான் பாரதிக்கு தகவல் சொல்றேன். இல்லை ராஜா, நீ கேட்டுப்பாரு, இவங்கிட்ட கதையை கேட்டுப்பாரு அப்படின்னு. சரி சொல்லுப்பா அவங்ககிட்ட இருக்கிறது அப்படின்னு வேண்ட வரப்ப தான் கேட்டேன். ஆனால் அந்த கதை சொல்ல 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 உண்மையிலேயே நீங்கள் பாரதிராஜா, இளையராஜாலாம் ஜீனியஸ்ங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. சொல்ல 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 இவன் ஒரு பெரிய கெட்டிக்காரையா அப்படின்னு முடிவு பண்ணி, ஓகே நான் மியூசிக் பண்ணேன், அடுத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி செகண்ட் ஹாஃப் என்னென்னா செகண்ட் ஹாஃப் இன்னும் எங்கள் டைரக்டர் சொல்ல சார் அப்படின்னுக்கிறார். சரிங்க கிளம்புங்கன்ட்டு உடனே பாரதிராஜாவுக்கு ஃபோன் பண்ணி, நான் இவன் இந்த பையன் பெரிய ஆளாக வருவான் எழுதிக்க பாரதி அப்படின்னேன். அதே வேளையில் நான் அன்னிலிருந்து ஒரு முடிவு பண்ணேன். யாரையுமே ஏளனமாக நினைக்கக்கூடாது, யாரையுமே எள்ளி நகையாடக்கூடாது. சொல்லுவாங்கள்ல, நீங்கள் யாரையும் லேஸில் நினச்சிடாதீங்க அப்படின்வாங்கள்ல, அதுதான் மனிதர்களுக்கு அது உண்மையாக எல்லாருக்கும் இதுவான விஷயம்தான். நம்ம தெருவில் போகிற ஒரு சாதாரண ஆள் நினைப்போம், அவனுடைய பின்புலம் வேற மாதிரி இருக்கும், அவனுடைய பவர் வேற மாதிரி இருக்கும், அவனுடைய திறமை வேற மாதிரி இருக்கும். அதுதான் இளையராஜா சொல்கிறார். அன்னிலிருந்து நான் விட்டுட்டேன். யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது கிடையாது, யாரையும் அவமானப்படுத்துவது கிடையாது. எல்லாரும் கதை சொல்றியா வாராஜா நீ சொல்லு. ஏன்னா நாமளும் அப்படி இருந்த ஆள் தானே. அன்னைக்கு அன்னக்கிளின்னு ஒரு படத்தை எடுத்த பஞ்சார்நாச்சலம் அவர்கள் என்னுடைய அந்த மியூசிக்கை காது கொடுத்து கேட்கல, நீ கிளம்பி போயான்னு சொல்லியிருந்தா நான் என்னத்துக்கு எந்த லைட் மியூசிக்ல நான் வாசிச்சுட்டு இருப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. பாக்கியராஜ் அப்படி பாராட்டி இருந்தாரு இளையராஜா அவர்கள். அதுதான் பாக்கியராஜ் சொன்னாரு, இவர்கிட்ட போய் நின்னாலே கை கால்லாம் நடுங்கும், இவர்கிட்ட மியூசிக் வாங்கினது கஷ்டம் அப்படின்னு. முரண்பாடுகள் இல்லாத மனிதர்களே கிடையாதுங்க. முரண்பாடுகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. முதானி முடிச்சு கமிட் ஆகி மியூசிக் பண்ணுறதுல 2 பேருக்குமான ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு அதை தீர்த்து வைத்தவர் ஏவிஎம் சரவணன் அவர்கள். ஏன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன், ஏவிஎம் சரவணன் அவர்கள். இதெல்லாம் மீறி இன்னைக்கு வரைக்கும் ஆகச்சிறந்த திரைக்கதாசிரியர் அப்படின்னா அது
பாக்யராஜ் அவர் தான். அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின் பொழுது நம்ம சினிமா வட்டாரத்தில் விசாரித்ததில் இவருக்கு ஆல்ரெடி உடல்நல பிரச்சனை இருந்திருக்குது. உடல்நல பிரச்சனை இருக்குது. இந்த பல்லெல்லாம் கூட அவர் மாற்றிருக்காரு. பல்லெல்லாம் கூட ஒரு மாதிரி இருக்கும் பாருங்க. பல்ல வேற ஆர்டிஃபிஷியல் பல்ல செட் பண்ணியிருக்காரு. வயது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்டிவா இருந்திருக்கிறார். சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் இருந்திருக்குது. ஆனால் சடனா அப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் அவங்க குடும்பத்தாருக்கே பெரிய அதிர்ச்சியா இருக்கு. பூர்ணிமா பாக்யராஜ் ஒரு சாந்தனெல்லாம் அழறத்தை பார்க்கும்போது நமக்கே பயங்கர வேதனையா இருக்குது. ஒரே கொண்டாடக்கூடிய ஒரு தந்தையாக, ஒரு இந்தியாவே கொண்டாடக்கூடிய திரைக்கதை ஆசிரியராக இருந்தாலும் கூட நம்முடைய அப்பா தானே அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ஃபேமிலிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் கூட பேச வேணாம். மகளுடைய திருமணத்தில் பெரிய விருப்பம்லாம் கிடையாது பாக்யராஜ். ஏறக்குறைய அதுலேயே ரொம்ப அவர் ஒரு மாதிரி மன ரீதியாக ரொம்ப நொந்து போயிட்டாரு. ஏன்னா ஒரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் பெரிய விருப்பம்லாம் கிடையாது. அப்புறமா இடையில அதே ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருந்தேன், பேரை மறந்துட்டான் அப்படின்னு. அந்த அந்த கோபம், அந்த வருத்தம் இதெல்லாம் தாண்டி போய் என் பேரனை பார்த்த உடனே, அதாவது மகள் பெற்ற பேரனை பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படின்னு. அதுதான் நீரடித்து நீர் விலகாது அப்படின்னா. இதுவரை எல்லாத்தையும் குடும்பத்தை எல்லாத்தையும் கடந்து வந்தாங்க தான். ஆனால் பாக்யராஜ் அவருடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அவருடைய முதல் மனைவி பிரவீனா. கண்டிப்பாக அவங்க உடல்நல குறைவால் இறந்து போயிட்டாங்க. அது ஒரு இன்டர்வியூலேயே கூட சொல்லியிருப்பாரு, பிரவீனா இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு இல்லை, இந்த இடத்துக்கு ஸ்டெப்பு வர்றதுக்கான வாய்ப்பு கொடுத்தது பிரவீனா. என்னை மோல்டு பண்ணதில்லை, ஒரு மனைவியான மோல்டு பண்ணதில்லை, என் குடும்பத்தை பார்த்துக்கினதில்லை, சினிமாக்காரன் எப்படி இருப்பான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சுகாசினி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அவ்வளோ நான் ஈஸியாக படங்கள் நடிக்க முடிஞ்சது, திரைக்கதை எழுத முடிஞ்சது, எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதெல்லாம் மீறி தன்னுடைய குருநாதர் பாரதிராஜா சார் இறந்ததில் அவருக்கு மிகப்பெரிய வருத்தம் இண்டஸ்ட்ரியில் இப்போ பேசிக்கிறாங்க. அதில் ரொம்ப நொந்து போயிட்டார். அவர் வெளியே தான் சும்மா சிரிச்சார். ஏன்னா ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியான அந்த பாண்டிங்கே கிடையாது. ஒரு அப்பா மகன், ஒரு அண்ணன் தம்பிக்கான ஒரு பாண்டிங் அது. எந்த கூட்டத்தில் எந்த மீட்டிங்கில் வந்தாலும் எங்கள் டைரக்டர்னு தான். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவர் பேர் சொல்லியே சொன்னது கிடையாது. பாரதிராஜா அப்படின்ற ஒரு பேர் அவர் யூஸ் பண்ணதே கிடையாது. எங்கள் குருநாதர், எங்கள் டைரக்டர் அப்படின்னு அது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தார். ஆனால் இடையில யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், பாக்யராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய கடங்காரனாக மாறினார் அவர். ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரின்னு ஒரு படம், மீனா வச்சன், அந்த படம் சொந்த படம். இவர் எந்த அளவுக்குலாம் சம்பாரிச்சு ஒரு உச்சநிலையை அடைஞ்சாரோ அந்த படத்தை அப்போ எடுக்கும் பொழுது பஞ்சார்நாச்சன் உட்பட சில முக்கியஸ்தர்கள்லாம் இது எடுக்காதீங்க, வேணாம், ரொம்ப ரிஸ்கான திரைக்கதை, இதில் ஒன்றும் இதுவே இல்லை, மக்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின் போது பாக்யராஜ் கொடுத்தா எது வேணாலும் பார்த்துருவாங்க. அது திமிர்தனம் கிடையாது, ஒரு பெரிய அதீத நம்பிக்கை. அதுக்கான காரணம் என்ன, முந்தைய படங்களுடைய வெற்றி தான் அதுக்கு மிக முக்கிய காரணம். கொடுத்தா எது வேணாலும் பார்த்துருவாங்க. அதெல்லாம் ஒரு இட்டு படம் தான் சார் சொல்லி ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இப்போ கூட படம் பாருங்க, அது நல்ல ஒரு கதையாக இருக்கும். ஆனால் திரைக்கதையாக அது மக்களுக்கு போய் ஒரு சேராத ஒரு விஷயமா இருக்கும். அந்த படத்தினுடைய தோல்வி, அதில் ஏற்பட்ட கடன், அதில் ஏற்பட்ட சறுக்கல், நீங்கள் எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் அதில் அப்படியே கொஞ்சம் மாதிரி நொந்து போயிட்டார் அவர். ஜீவா பார்க், டி நகர் ஜீவா பார்க் பக்கத்தில் ஒரு பிரமாதமான ஒரு வீடு கட்டி வச்சிருந்தார். சின்ன இடம் தான், ஆனால் குப்புசாமி தெரு நம்பர் 1. பார்த்து அடைச்சி கட்டின வீடு அந்த வீடை இந்த படத்தினுடைய கடனுக்காக விற்று மீண்டு வந்தார். அப்போ அவருக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது பாரதிராஜா அவர்கள் தான். சம்பாரிச்சிக்கலாம் ஏன் விடியா, அதுதான் தன்னம்பிக்கையான வார்த்தை. ஏன் வருத்தப்படுற, சம்பாரிச்சிக்கலாம், நம்ம மூளை என்ன ஊசி போகிற மொழியாண்ணா, உனக்கு என்ன அப்படியே வயசாகி போச்சு, நீ நடிகனாகவும் இருக்கிற, நீ வெறும் டைரக்டராக இருந்தால் தான் நீ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், நடிகனாக இருக்கிற மீண்டு வந்துடலாம், அதெல்லாம் வித்துரு, முதல்ல கடன்லேருந்து வெளியே வா, அதான் ரொம்ப முக்கியம்னு அப்படி வெளியே கூட்டின்னு வந்துரு. அதன் பிறகுதான் பாக்யராஜ் அவர்கள் நிறைய படங்கள்லாம் நடிச்சார். என்னப்பா பாக்யராஜ் உப்மா படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வந்தது. உப்மா படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காருன்னு காரணம் என்னன்னா பண தேவை அப்படின்னு. அது பிறகு மீண்டும் வந்த பிறகு அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாரு, பாம்பு கூட படம் எடுக்கிறதுக்கு தயங்கும், படம் எடுக்கிறதுக்கு சினிமாவுக்குள்ளே வந்த பிறகு அப்படின்னாரு. அந்த பாம்பு இருக்கு இல்லைங்களா, அது கூட. அது காரணம் என்னன்னா, அப்படி நான் ஒரு சொந்த படம் எடுத்து அதில் நொந்து போய் மீண்டு வந்திருக்கிறேன், இனிமேல் வேணாம் சாமின்னு. அது பிறகு சின்ன டைரக்டர், பெரிய டைரக்டர், புதியவர்கள் யார் இது பண்ணாலும் அதை பற்றி ஒன்றும் கவலையே படல. அவர் சொன்னார், ஃபைனான்ஷியலாக அவர் கொஞ்சம் டைட் இருந்தது அந்த சமயம்லாம் கூட. ஒரு விமர்சனமாக கூட வந்தது, அவர் இந்த
சினிமா ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டா ஒரு குறிப்பிட்ட தொகை கேட்குறாரு அப்படின்னு கொடுத்து தானே ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டு போவார். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது இப்போ நான் என் நேரத்தை செலவு பண்ணி ஒரு 1/2 நாளை செலவு பண்ணி நான் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு ரெம்யூனரேஷன் கொடுங்க. அதில் கேட்கறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. தேவை இருக்கும்போது கேட்டு தானே ஆகணும். அதே வேலையில் நான் திரும்ப சொல்கிறது தான், அங்கே இருக்கிற அத்தனை கேமராக்களுக்கும் இல்லை அந்த படத்துக்குமே ஒரு பெரிய ப்ரொமோஷனான ஒரு விஷயத்தை, ஒரு கதையை, ஒரு சம்பவத்தை சொல்லி அதை வைரல் ஆக்கி விட்டு போவார் வந்து பாக்கியராஜ். ஏன்னா வாங்கின காசு இல்லைங்களா, அந்த வித்தை தெரிஞ்சவர். அதில் மாற்று கருத்து கிடையாது கிடையாது. அப்புறம் டிஸ்கஷனுக்கு போய் உட்காந்துருக்காரு. டிஸ்கஷன் அது வந்து என்ன சொல்கிறது வந்து, இப்போ இருக்கிற அந்த இளைய தலைமுறை அவங்க என்ன பல்ஸில் இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான கதைகளை அவங்க ரெடி பண்ணுறாங்க, இப்போ இருக்கிறவங்களை என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் டிஸ்கஷன் உட்காந்து அவங்களுக்கு நிறைய ஆலோசனைலாம் வழங்கியிருக்காரு. ஒரு திரைக்கதையில் சிக்கல் ஏற்படும் போது அந்த சிக்கலை எப்படி ரிலீஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு வித்தையை கற்றுக் கொடுத்துருக்காரு. அதே வேளையில் இப்போ இருக்கிற பசங்க, இந்த ஜென்சி கிட்ஸ், 2K கிட்ஸ், இவங்க என்ன தான் பண்ணுறாங்க, ஏன்னா நமக்கு இது தெரியலையா, இது தெரியாதனால்தான் தன்னுடைய மகன் சாந்தனுவுக்கு சுப்பிரமணியபுரம் காதல் மாதிரியான படங்கள்லாம் இவர் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. சொல்லுங்க கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது சொல்லியிருக்காரு வந்து, இல்லைங்க இந்த கதை என்னங்க, இதெல்லாம் லாஜிக் கேட்டவொடனே அவங்க டைரக்டருக்கு தெரியும்ல வந்து, என்ன இவர் பாக்கியராஜ் சார் இப்போ கதையிலேயே இவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகிறாரு அப்படின்னா, ஷூட்டிங் போயிட்டா மகன் பக்கத்தில், பையன் பக்கத்துலேயே உட்காந்து சேர் போட்டு உட்காந்துன்னு இது என்ன சீன் எடுக்கிறீங்க கேட்பீங்களோ, பயம் வந்துடும். அது அப்போ பெரிய டைரக்டர் தட்ட முடியாது அப்படின்றதுக்காக அவங்க போயிட்டாங்க. அந்த படங்கள்லாம் ஹிட் ஆன பிறகு வருத்தப்பட்டார் வந்து, ஓப்பனாகவே சொன்னார், ஓப்பனாகவே வருத்தப்பட்டார். அப்புறம் ஒரு சேனல்லாம் ஆரம்பிச்சிருந்தார். சேனல் இருக்குது, சேனல் ஆரம்பிச்சிருந்தா சேனல் இருக்குது. ரிவ்யூ பேசுறதுக்காக ப்ரெஸ் கூட உட்காந்து படம் பார்த்தாருங்க வந்து, ப்ரெஸ் ஷோ பார்த்தாரு. அதை பற்றி யூகோவே அவர், ஏன்னா கடைசி எனக்கு தெரிஞ்சு அவர் வீட்டு எதிர்க்க இருக்கிற 4 Frames இந்த தேட்டர்லையும் பிரசாத் லேப்லையும் அவருக்காக தனியாக ஒரு சேர் ஒன்று போட்டு மீடியாவோட உட்காந்து பார்த்தாரு வந்து. அதன் பிறகு சில பேர்லாம் சொல்லி, சார் நீங்கள் வந்து உட்காந்தீங்கன்னா சில சீனுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் அடிக்கிறது, சிரிக்கிறது, பீப்புள் வந்து ப்ரெஸ் பீப்புள் வந்து வருத்தப்படுறாங்க, ஒரு மாதிரி தயங்குறாங்க. ஏன்னா பெரிய டைரக்டருங்க, திடீர்னு ஒரு கிண்டல் அடிக்கும், நம்மளுக்கு ஆடியன்ஸ் மாதிரி தானே அப்படின் போது அப்புறம் ரைட்டுங்கன்னு சொல்லி அவர் தனியாகவே ஷோ போட்டு காமிச்சாங்க. அப்புறம் அதை விமர்சனம் பண்ணதை விட்டார் வந்து. காரணம் என்னன்னா, அவருக்கு பொருளாதார ரீதியாக தேவை அப்படின்ற ஒரு விஷயம் தான். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் 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 வந்துட்டார். இதையெல்லாம் மீறி ஒரு ஆகச்சிறந்த ஒரு கலைஞன் அப்படின்ற வந்து மாற்று கருத்து கிடையாது. இந்த படத்தை ஓடாதுப்பா இந்த 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 கதை அப்படின்போது, அந்த கதையை நான் ஓட வச்சு காமிக்கிறேன் கொடுங்க, அதுக்கு தான் திரைக்கதைன்னு ஒன்று இருக்குது, நான் பண்ணி கொடுக்குறேன் காமிங்க அப்படின்னு பண்ணி கொடுத்துரு வந்து. எங்க சிகப்பு ரோஜாக்கள் படத்தினுடைய டிஸ்கஷன் போகுது. டிஸ்கஷனில் வந்து அவருடைய குருநாதர் பாரதராஜாவுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன கிளாஷு. அந்த கிளாஷில் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் கோச்சின்னு போங்கன்னு வெளியே போயிட்டார் அவர். அந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர் மனோபாலா வராரு. என்ன சார் அப்படின்னு கேட்குறாரு வந்து, இல்லை ஒரு மாதிரி மண்டையடியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லாம் அசிஸ்டண்ட்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்குது, இது பண்ணுறாங்க அப்படின்னு. எங்கள் நல்ல அசிஸ்டண்ட் ஒருத்தர் தான், அவனையும் அமுச்சு விட்டேன். நான் எங்கே அமிச்சேன், கோச்சின்னு போட்டான் அவன், என்னெல்லாம் ஒன்று வேணான்னு சொல்லாதீங்க, திறமையான ஆள்லாம் பக்கத்தில் வச்சுக்கங்க, நீங்கள் வேற அப்படின்ட்டு அவர் தான் போய் அவர் மேன்ஷனில் தங்கியிருந்த மேன்ஷனில் போய் கூட்டின்னு வந்திருக்காரு. கூட்டின்னு வந்த பிறகு அவர் ஒரு 2 பக்க டைலாக் ஒன்று எழுதியிருக்காரு. அந்த சிகப்பு ரோஜாக்கள் படத்துக்காக 2 பக்க டைலாக் பாக்யராஜ் எழுதியிருக்காரு. அப்போ கமல் வந்து அவருடைய ரூமில் உட்காந்து படிச்சிருக்காரு. படிச்சுட்டு, பாரதி இது எழுதுது யார் நீங்களா நினைக்கிறாரு. இல்லை நம்ம அசிஸ்டன்ட் ஒருத்தன் 16 வயதில் பண்ணானே, ஆமாம் உங்களுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தானே, அந்த வர சொல்லுங்க நீங்கள் அப்படின்ட்டு பிரமாதமாக கமல் வாயிலேருந்து அவ்வளோ பெரிய பாராட்டெலாம் வாங்கவே முடியாது. பிரமாதமாக இருக்கும், இவருக்கு உச்சி குளிர்ந்து போயிருக்குது. அதன் பிறகு பாரதராஜாவிடம் தனியாக சொல்லியிருக்கிறார் கமலஹாசன், இந்த பையன் வந்து பெரிய ஆளாக வரும், ஒரு கலக்குவான் பாருங்க நீங்கள் அப்படின்னு. உண்மையிலே ஒரு கலக்குவான் பாருங்க. அப்படியாப்பட்ட ஒரு 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 லெஜண்ட். அவருடைய மரணம் பெரிய இதுதான், பெரிய இழப்பு. அவருக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்ததுங்க பாக்யராஜ் அவர்களுக்கு. தன் மகன் ஒரு பெரிய ஹீரோவா, பெரிய ஹீரோன்னா கூட ஒரு 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 நட்சத்திரமா நமக்கு வந்த புகழில் ஒரு பாதி கிடைக்கக்கூடிய ஒருத்தரா நம்மளால் ஆக்க முடியலன்ற ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. அது என்னன்னு தெரியல வந்து. பெரும்பான்மையான வாரிசுகள் கிளிக் ஆவதே இல்லை. கிளிக் ஆனவர்கள் விஜய், சூர்யா, கார்த்தி, இது மாதிரி ஒரு சிலர் தான். கிளிக் ஆகலேன்னு அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டு பல பேர்லாம் கூட சொல்லியிருக்காரு வந்து. அது நேரம் தான் வந்து காரணம் வந்து. அதெல்லாம் மீறி அவர்கிட்ட இருக்கிற ஒரு குணம் என்னென்னா, எல்லாரையும் எளிதில் அணுகக்கூடிய ஒரு மனிதராக இருந்தது தான். தான் பெரிய ஆள், தான் திரைக்கதை ஆசிரியர் அப்படின்ற மாதிரி எந்த வித கர்வத்தையும் தன் தலையில் ஏத்தன ஒரு நபரே கிடையாது. எம்ஜிஆருக்கு அவர் ரொம்ப பிடிச்சி போய் தான் என்னுடைய கலையுலக வாரிசு அப்படின்னு ஒன்று அப்படியே அறிவிச்சார். என்னுடைய கலையுலக வாரிசு அப்படின்னாரு.
அது பெரிய இதுவாகி போச்சு. அப்போ இருந்த மினிஸ்டர்ஸு, அப்போ இருந்தவங்கலாம் வந்து எம்ஜிஆர் என்னங்க நாமலாம் கூடவே இருக்கிறோம், நம்ம வந்து பழியாவை ஒரு இது பண்ணிட்டு இருக்கோம். இவர் திடீர்னு வந்து பாக்கியராஜை பார்த்து கலை வாரிசுனார். அவருடைய படங்களில் எம்ஜிஆர் நிறைய டீகோட் பண்ணி காமிச்சிருப்பார், நிறைய காமிச்சிருப்பார். வந்து அதன் பிறகு எம்ஜிஆர் பேர்லேயே ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அது போனி ஆகலை. அதுதாங்க தமிழ் சினிமாவில் பிறகு எம்ஜிஆர் பேரில் அவர் கட்சி ஆரம்பிச்சார். டி ராஜேந்தர் தனியாக கட்சி ஆரம்பித்தார், சிவாஜி தனியாக கட்சி ஆரம்பித்தார், சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார். இப்படி சினிமா நட்சத்திரங்கள் கட்சி ஆரம்பித்து இப்படி தான் விஜயோடைய கட்சியும் போனியாக போவோம், சினிமாக்காரங்க பூரா கட்சி ஆரம்பிப்பாங்க, கடைசியில் எடுத்து போய் அது குப்பத்தொட்டில் போட்டு போவாங்க அப்படின்னு நினச்சாங்க. நான் விஜய் இன்னைக்கு சிஎம் ஆகிட்டார். அவங்களுடைய காலம் பேர விஜயோட காலம். அவங்க ஃபீல்ட் அவுட் ஆன பிறகு தான் கட்சி ஆரம்பித்தாங்க. விஜய் வந்து உச்சத்தில் இருக்கும்போதே கட்சி ஆரம்பித்தார். மிக முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஒரு பெரிய லெஜெண்ட். ஏன்னா 17 நாளைக்கு முன்னாடி தான் பாரதிராஜா அவர்களுடைய அந்த மரணம். அதில் சிஎம் விஜய் கலந்துக்கிட்டாருன்னா அது அஞ்சலி செலுத்தினார். உடனே டெல்லி கிளம்பி போயிட்டார் அவருடைய சொந்த ஊரில். அப்புறம் அரசு மரியாதையோட அவருடைய உடலுக்கு அடக்கம் பண்ண வேண்டும்னார். கண்டிப்பாக பாக்கியராஜ் அவர்களுக்கும் இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் வரல, கண்டிப்பாக ஒரு உத்தரவிடுவார். சிஎம் வந்து பார்ப்பார். ஒரு அரசு மரியாதை செய்து தான் ஆகணும். ஏன்னா அமிதாப் பச்சன் ஒரு அப்படியாப்பட்ட ஒரு நடிகர் வந்து ஒரு கைதியின் டைரி படத்தினுடைய ரீமேக்கில் அதனுடைய திரைக்கதையை படிச்சுட்டு யார் யாது அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் தான் அப்படின்னு ஒன்று அசந்து போயிட்டா. அப்படியா நீங்கள் கைதியின் டைரி படம் இப்பவும் பாருங்க, வந்து பிரமாதமான ஒரு படமாக இருக்கும். ஒரு சிங்கிள் லைன் தாங்க. நீங்கள் கதை யார் வேணாலும் சொல்லிடலாம், யார் வேணாலும் கதை சொல்லிடலாம். ஆனால் திரைக்கதை ஸ்க்ரீன் பிளே சொல்கிறது ஒரு பெரிய, அதுதான் திரையாக்கம். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அங்கே பாருங்க, பாரதிராஜாவே கண்டுபிடிக்க முடியாத இடத்துல மறைந்த மனோபாலா வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஆள் கெட்டிக்காரன், இவரை விடாத, இவர் திறமையான ஆளு அப்படின்னு. இந்த செட்லாம் பாருங்க. இவருக்கு அப்புறம் பாரதிராஜா அத்தனை பேரும் உருவாக்கின பிறகு பாக்கியராஜ் கீழே வந்தவங்க பார்த்திபன், லிவிங்ஸ்டன், ஜிஎம் குமார், பாண்டியராஜனா காலையிலேயே வந்துட்டார். அவன் மகனோட வந்து கதற ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் அதே மாதிரி தான், எங்க டைரக்டர். அவர் பாண்டியராஜன் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு, கன்னிராசி படம் பண்ணி படம் கமிட் ஆகிட்டு எங்கள் டைரக்டர்கிட்ட போய் சொன்ன உடனே என்ன சம்பளம் பேசியிருக்கேன்னாரு. ப்ரொடியூசர் என்ன சம்பளம் தராங்களோ தரட்டும் சார் அப்படின்னா, சம்பளத்தெல்லாம் வந்து ப்ரொடியூசர்கிட்ட 10 ரூபாயா வாங்கி அப்படின்னா. என்னத்துக்கு சார்? 10 ரூபாயா ஒரு பண்டல் கட்டி எடுத்து போய் உங்கள் அம்மா கிட்ட கொடு அப்படின்னு. ஏன்னா பாண்டியராஜன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், எங்கள் அம்மா வந்து 100 ரூபா நோட்டே பார்க்காதவங்க. சைதாப்பேட்டையில் ஒரு சாதாரண ஒரு கண்ட்ரக்டருடைய ஒரு டிரைவருடைய ஒரு மனைவி வந்து ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்தாங்க. அப்பாவு நகரில், சைதாப்பேட்டை அப்பாவு நகரில் ஒரு குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த குடிசை கூட அப்படி குனிஞ்சு தான் போக வேண்டியதாக இருக்கும். எங்கள் அம்மா ரொம்ப நாள் வருத்தம், 100 ரூபா நோட்டு நான் பார்த்தது இல்லைன்னாங்க. அப்படி பாக்கியராஜ் சொன்ன எங்க பாருங்க, எப்படியாப்பட்ட சென்டிமெண்ட் எங்க கொண்டு போய் சேர்த்திருக்காரு பாருங்க. அவர் சொன்னலாம் அந்த ப்ரொடியூசர் கிட்ட 10 ரூபாயா கொடுங்க சார் அப்படின்னு. அவ்வளோ பெரிய கட்டை எடுத்து பண்டில் எடுத்து போய் எங்கள் அம்மா கிட்ட வச்சோன்னே அவங்க அப்படியே கட்டி அணைச்சு இது பண்ணியிருந்தாங்க. நீ சம்பாரிச்சதாப்பா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு. இதுதாங்க ஒருத்தர் பாக்கியராஜ் அவருடைய ஒரு வார்த்தை என்னன்னா, மகிழ்வித்து மகிழ் அப்படின்வாங்க. ஒருத்தர் மகிழ்வித்து நீ மகிழ் அப்படின்ற ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி அவர் சிறந்த ஒரு பத்திரிகை ஆசிரியர். வந்து பலருக்கு இப்ப இருக்கிறவங்களாம் தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் ஆனந்த விகடனும் குமுதமும் பெரிய போட்டி போட்டுட்டு இருந்தாங்க வார பத்திரிகையில. அந்த 2 பத்திரிகை அடிக்கிறதுக்கு பத்திரிகையே இல்லை அப்படின் பொழுது பாக்கியான ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சார். அந்த 2 பத்திரிகைகளுடைய சர்க்குலேஷன் இணையான ஒரு விற்பனையை கொண்டு வந்தது பாக்கியா. அது காரணம் என்னன்னா, வாசகர்களுக்கு எதை கொடுத்தா பிடிக்குன்ற ஒரு சூட்சமத்தை அவர் வந்து தெரிஞ்சுக்கிட்டார் மிக பிரமாதமா. அதுவும் பாக்கியராஜோட கேள்வி பதில் பெரிய ஹிட்டாச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வேல்யூமா புத்தகமா வந்திருந்தது. காரணம் என்னன்னா, எந்த துறையிலும் மக்களுடைய மனசை அறிந்து, அது கலைத்துறையில மக்களுடைய மனசு என்ன இருக்குது, மக்கள் எதை விரும்புவாங்க, அதை வந்து ரொம்ப நுட்பமா தெரிஞ்ச ஒரு மனிதர் வந்து பாக்கியராஜ் அவர். தான் மட்டும் தான் மேலே வரணும்னு கிடையாது, தன்னுடைய அசிஸ்டன்ட்களும் மேலே வரணும் அப்படின்ட்டு அவங்களுக்கான பட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தது, அவங்கள சீன்களை நடிக்க வச்சது. அந்த அசிஸ்டன்ட்டுங்க நான் மட்டும் தான் மேலே வரணும்னு கிடையாது, நம்ம அசிஸ்டன்ட்களை மேலே தூக்கணும் அப்படின்னு சொன்னது இங்கிருந்து கத்துக்கின ஒரு விஷயம் தான். நீங்க யார் குருநாதரோ, உனக்கு யார்ப்பா குருநாதர்னு கேட்பாங்க, உனக்கு யார் வாத்தியாரு, உனக்கு யார் பாடம் சொல்லி கொடுத்துருவாங்கல்ல. அப்படி தன்னுடைய சிஷ்ய பிள்ளைகளை அப்படி பார்த்து பூரிச்சவர். அதெல்லாம் மீறி யாரிடமும் ஒரு பகைமையை ஏற்படுத்தி கொள்ளாதவர், எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அது பாக்கியராஜ் பண்ணாரு கடைசி வரைக்கும். அது மிகப்பெரிய சாமர்த்தியமான ஒரு விஷயங்க வந்து. அப்படியேப்பட்ட அவருடைய இறப்பு பேரிழப்பு. அன்னாருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.